இன்றைக்கு தமிழர் தாய பிரதேசம் முழுவதிலும் ஒரு திட்டமிட்ட பௌத்தமயமாக்கல் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. திருக்கோணேஸ்வரத்தில் ஒரு புத்த சிலை கட்டப்பட்டிருக்கின்றது. அதே போன்று திருக்கேதீஸ்வரத்தில் திருக்கேதீஸ்வரத்திற்கு முன்பாக ஒரு புத்த விஹாரை ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு நைனாதீவை எடுத்துக்கொண்டால் 67 அடி புத்த சிலை ஒன்று கட்டப்படுகின்றது. கொக்கிலாயில் தனியாருடைய காணியை பறித்து சட்டவிரோதமாக நீதிமன்றத்துக்கு சென்று ஒரு தடை உத்தரவு எடுக்கப்பட்டதுக்கு பிற்பாடும் இராணுவத்துடைய உதவியோடு தனியாருடைய காணியிலே சட்டவிரோதமாக ஒரு புத்த கோயில் ஒன்று இராணுவத்தால் கட்டப்படுகின்றது. இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த வடகிழக்கிலையும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழ் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய தனியாருடைய காணிகள் பறிக்கப்படுகின்றது. பெண்ணாம்பெரிய தேசமாக இருக்கக்கூடிய பிரதேசங்களை அரசாங்கம் தங்களுடைய பல தேவைகளுக்காக பல்வேறுபட்ட ரிசர்வ்ஸ் என்று கூறி அந்த காணிகளை கெசட் பண்ணி சுயரிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இப்படி அதே போன்று பொருளாதார ரீதியாக கூட அங்களுடைய மக்கள் 35 வருஷத்துக்கு ஒரு போராடின மக்கள் பொருளாதார ரீதியாக உண்மையிலே ஒரு 35 வருஷத்துக்கு பின்னிலையிலே இருக்கிற ஒரு நிலையை பயன்படுத்தி இன்றைக்கு அந்த மக்களை தங்களுடைய பொருளாதார பலத்தை கட்டியெழுப்புறதுக்கு எந்த விதமான நடவடிக்கை முன்னெடுக்காமல் பின்தங்கின ஒரு நிலையில் வைத்துக்கொண்டு அவர்களை ஏனைய தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள வர்த்தகரோடு போட்டி போட வைத்து நின்று பிடிக்க முடியாத ஒரு நிலைமை உருவாக்கி திட்டமிட்டு எங்களுடைய சொந்த காலிலே எங்களுடைய மக்கள் தங்கியிருக்கக்கூடிய நிலைமையை அளிக்கிறார்கள் என்றால் எங்களுடைய சுய பொருளாதாரத்தை திட்டமிட்டு அளிக்கின்றார்கள். கலாச்சாரத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்தளவு மோசமாக நிலைமைகள் திட்டமிட்டு நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. அரசாங்கம் கூட ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு வடகிழக்கில் போதைப்பொருள் போன்ற மோசமான செயல்கள் கூடிக்கொண்டிருக்கின்ற விடயத்தை அரசாங்கமே ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் இருக்கின்ற ஒரு நிலையிலே ஒட்டுமொத்த தமிழ் தேசத்துடைய இருப்பை இல்லாமல் செய்கின்ற ஒரு வகையிலே தான் இன்றைக்கு நிலைமைகள் மோசமடைந்து கொண்டு இருக்கின்றது. இது வெறுமனே ராஜபக்ச காலத்திலே நடைபெற்ற விடயங்கள் அல்ல. இன்றைக்கு ஆட்சி மாறி 18 மாதங்களுக்கு பிற்பாடும் அந்த நடவடிக்கைகள் அனைத்துமே இந்த புதிய ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடும் முன்னெடுக்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தமிழர் தேசம் ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கின்ற இந்த நிலையிலே தான் நாங்கள் இன்னும் ஒரு 2 மாதங்களில் ஒரு புதிய அரசியலமைப்பு ஒன்று அரசாங்கம் கொண்டு வர இருக்கின்றது. இந்த அரசியலமைப்பு புதிய அரசியலமைப்பு ஒன்று கட்டாயம் கொண்டு வர வேணும் என்ற விடயம் ஆரம்பிக்கப்பட்டதே தமிழருடைய இனப்பிரச்சினைக்கு தீர்வோண்டு வேணுமென்ற ஒரு கோணத்திலே தான் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு போராடி கொண்டு இருந்த ஒரு காலத்திலேயே ஸ்ரீலங்கா அரசாங்கம் உலகத்துக்கு ஏமாத்துறதுக்கு தாங்கள் தீர்வு கொடுக்க தயார், புலிகள் தான் அதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை, அவர்கள் தனிநாடை விட்டு வேறு எதுக்கும் தயாரில்லை என்ற ஒரு பொய்யை கூறி அந்த போராட்டத்தை அழிக்கிறதுக்கு சர்வதேச சமூகத்தின முழு ஒத்துழைப்பை எடுத்து அழிச்சதுக்கு பிற்பாடு தமிழருக்கு ஒரு தீர்வு கொடுக்க போகிறோம் என்ற ஒரு பெயரிலே தான் இந்த அரசியலமைப்பு உண்மையிலே இன்றைக்கு கொண்டு வர இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த அரசாங்கம் அந்த அரசியலமைப்பில் நாங்கள் எதிர்பார்க்கின்ற தமிழருடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்டு எங்களுடைய தனித்துவமான இறமை அங்கீகரிக்கப்பட்டு சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வை அவர்கள் கொடுக்க போவதில்லை என்பதை மிக தெளிவாக ஆணித்தரமாக அரசாங்கம், ஜனாதிபதி, பிரதமர் உட்பட்ட அனைத்து தலைவர்களும் இந்த விடயத்தை கூறி வந்திருக்கின்றார்கள். அதாவது ஒற்றை ஆட்சிக்குள்ளே மட்டும்தான் இந்த புதிய அரசியலமைப்பு அமையும் என்றால் தமிழருடைய அடிப்படை கோரிக்கையாக இருக்கக்கூடிய சமஷ்டி தீர்வு இல்லாமல் போகின்ற ஒரு நிலைமைதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம். நாங்கள் 65 வருஷமாக எங்களுடைய இருப்பை சிங்கள தேசம் அளிக்கின்றது என்று கூறிதான் இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் ஒரு பாரிய ஒரு இனப்பிரச்சனையை என்ற அளவுக்கு வளர்ந்து ஒரு ஆயுத போராட்டம் என்ற அளவுக்கு உருவம் பெற்றது. இன்றைக்கு அந்த அத்தனை பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய வகையிலே
தமிழ் மக்கள் பேரவை ஒரு தீர்வு திட்டம் ஒன்றை தயாரித்தது. அந்த தீர்வு திட்டம் ஒட்டுமொத்தமாக வந்து தமிழருடைய இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே, ஆனால் அதே சமயம் வந்து ஒரு ஐக்கிய இலங்கைக்குள்ளே நாங்கள் சிங்கள தேசத்தோடு இணைஞ்சு வாழக்கூடிய வகையிலே அந்த தீர்வு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. சிங்கள தேசத்தோடு இணைஞ்சு வாழுகின்ற அதே சமயம் எங்கட தனித்துவம், எங்கட தேச அடையாளம் உறுதிப்படுத்துகின்ற வகையிலே தான் அந்த தீர்வு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் 2 மாதங்களில் வந்து அரசாங்கம் கொண்டு வர இருக்கிற அரசியலமைப்பில் நம்முடைய தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டம் யோசனைகளும் முழுமையாக உள்வாங்கப்பட வேண்டும். அப்படி உள்வாங்கப்படுகின்ற பட்சத்திலே மட்டும்தான் இப்படிப்பட்ட பௌத்தமயமாக்கல், காணிபறிப்பு, திட்டமிட்ட இந்த தேச அடையாளங்களை இல்லாமல் செய்கின்ற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு நோக்கத்தோடு தான் இன்றைக்கு தமிழ் மக்கள் பேரவை ஒரு மாபெரும் பேரணி ஒன்றை 24ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றது. அந்த வகையிலே நாம் நம்முடைய மக்களிடம் கேட்பது, இது ஒரு அரிய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் கைவிட்டால், இந்த அரசியலமைப்புன்ற விடயம் ஒவ்வொரு வருஷம் வார விடயம் அல்ல. கடந்த அரசியலமைப்பு 38 வருஷத்துக்கு முந்தி தான் வந்தது. அந்த அரசியலமைப்பில் வந்து எங்களுடைய கருத்துகள் எதையும் உள்வாங்காமல் ஒட்டுமொத்தமாக வந்து தமிழினத்தை புறக்கணித்து தான் அந்த அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்டது. மீண்டும் எங்கட பேரை பயன்படுத்தி தான் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்படுகின்றது. இனப்பிரச்சினைக்கு தீர்வண்ட பேருக்குத்தான் இந்த புதிய அரசியலமைப்பு உலகத்துக்கு வந்து சொல்லப்படுகின்றது தாங்கள் கொண்டு வருவதாக. ஆகவே நாங்கள் எங்களுடைய விடயங்களை இதுக்குள்ளே சேர்த்து கொள்வதற்கு நாங்கள் ஒரு பாரிய அழுத்தம் ஒன்று சிங்கள தேசத்துக்கு கொடுத்தே ஆகணும். சர்வதேசத்துக்கும் இந்த போரை வெற்றிகரமாக அரசாங்கம் நடத்தி முடிப்பதற்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்த சர்வதேச சமூகத்துக்கும் வந்து ஒரு பொறுப்பு இருக்கின்றது. தமிழருடைய இனப்பிரச்சினைக்கு வந்து ஒரு முழுமையான தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வொன்றை பெற்றுக் கொடுப்பதற்கு. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதற்கு நாங்கள் ஒரு பாரிய ஒரு மக்கள் அலையை வந்து உருவாக்கணும். அந்த கோணத்தில் வந்து வரப்போகின்ற எழுகத்தமிழ் நிகழ்வுக்கு 24ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நடைபெறுகின்ற அந்த எழுகத்தமிழ் பேரெழுச்சிக்கு நம்முடைய மக்களுடைய அனைத்து உதவிகளும், அவர்களுடைய முழு ஒத்துழைப்பையும், அவர்களுடைய பங்காடலையும் நாங்கள் பேணியிருக்கின்றோம். எம்மை பொறுத்தவரையிலே வரப்போகின்ற 24ஆம் தேதி எழுகத்தமிழ் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் அலையை உருவாக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கினால் பாரிய மாற்றங்கள், தமிழ் தேசத்துக்கு சாதகமான மாற்றங்களை நாங்கள் கொண்டு வரலாம் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பேரணியை செய்கிறதுக்கு உத்தேசித்திருக்கின்றோம். நீங்கள் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. எந்த ஒரு உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டிலேயும் மாபெரும் மக்கள் எழுச்சி உருவாகின்ற பொழுது அதை தவிர்த்து அல்லது அதை புறக்கணித்து எந்த ஒரு அரசும் தங்களுடைய செயல்பாடுகளை வெற்றி காணவில்லை. மக்கள் எழுச்சி உண்மையிலே உருவமெடுக்க அந்த மக்கள் எழுச்சிக்கு அடிபணிஞ்சு செயல்பட வேண்டிய ஒரு நிலைக்கு ஒவ்வொரு அரசும் தள்ளப்படுகின்றது. அந்த வகையிலே தமிழ் மக்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு தீர்வு எங்களுக்கு தேவை. தமிழ் மக்களுடைய இருப்பு உறுதிப்படுத்துகின்ற தீர்வு நமக்கு கிடைக்காவிட்டால் இந்த தேசம் அழியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் வச்சிருக்க முடியாது. சிங்கள தேசத்தில் வந்து தமிழருக்கு ஏதோ ஒன்று கொடுத்திருவான் என்ற ஒரு பயத்தில் 3.5 லட்சம் மக்கள் ராஜபக்சால வந்து மீதியில் இருக்கலாம் என்றால், தேவைப்படுகின்ற எங்களுடைய மக்கள் உண்மையிலே வந்து எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காவிட்டால் நாங்கள் அழிஞ்சு போவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே எமக்கு தேவைப்படுகின்ற விடயங்களை வலியுறுத்தி நாங்கள் கட்டாயம் ஒரு மாபெரும் எழுச்சியை உருவாக்கியே ஆக வேண்டும். அந்த வகையில் வந்து இந்த எழுகத்தமிழ் நிகழ்வை நீங்கள் வெற்றிகரமாக செய்வதற்கு தாயகத்திலும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் ஒன்றிணைஞ்சு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம்.